Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. இதோட டைட்டில் தாங்க கெட் ரெடி வித் மீ. ஆனால் இது ஒரு உள்ளல்லாய் கெட் ரெடி வித் மீ. மீனிங் இது ஒரு கெட் ரெடியே கிடையாது. லைக் இப்போது நான் கெட் ரெடி வித் மீன்னு சும்மா டெய்லி போட முடியாது இல்லை. நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு ரெடி ஆகிறேன்னா தான் அது கெட் ரெடி வித் மீன் போடுவேன். ஏன்னா அந்த ஒகேஷனுக்காக நான் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஸ்பெஷலாக பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே ஸ்பெஷலாக பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி பண்ண போகிறது இஸ் லைக் ஐ திங்க் கோயிங் டு பி த மோஸ்ட் பேசிக் மேக்கப். ஒரு 10 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். இதுக்கு பேர் நான் மேக்கப்னு கூட சொல்ல மாட்டேன். நான் சும்மா கெட்டிங் ரெடி அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு வீடியோ வேணும், ப்ளஸ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தோணுச்சு. யூனோ சம் டேஸ் வில் ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள் அண்ட் தென் அது நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டே, இல்லை அது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கான்வர்சேஷன், இல்லை அது எவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன் அண்ட் அது நம்மளோட லைஃப்பில் சைலண்ட்டாக எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குங்கிறது அது அந்த கான்வர்சேஷன் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு ரேண்டமாக நம்ம ஒரு இடத்துல தனியாக இருக்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் ஹிட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி நிறையா நடக்கும். உங்களுக்கு நடக்குமான்னு தெரில, பட் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அப்போது ஐ வாஸ் லைக் நான் ஒரு மாதிரி அதில் சோக் பண்ணி அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஐ வாஸ் லைக் வை நாட் மேக் அ வீடியோ. பட் யா, ஸோ இன்றைக்கி ஐம் கோயிங் டு கோ வாட்ச் an ensemble of theatre plays. அதாவது ராகவோட தியேட்டர்காரனில் இருக்கிற குழந்தைங்க, லைக் ஐ மீன் they're all so old now. They're actually not kids. They're very well matured grown up adults. அவங்க எல்லாருமே வித்தியாசமாக லைக் எல்லாரோட பிளேஸ், சில பேர் நடிக்கிறாங்க, சில பேர் டைரக்ட் பண்ணுறாங்க. இவங்க டைரக்ட் பண்ணுற பிளேயில் அவங்க நடிக்கிறாங்க, அவங்க டைரக்ட் பண்ணுற பிளேயில் இவங்க நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்சாம்பிளில் நிறைய தியேட்டர்காரன் பசங்க இருக்காங்க. ஸோ அதனால அங்கே போகணும், அங்கே போய் பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை. So I'm getting ready for that and I'm just going to wear like a very simple cotton salwar. பெருசாக ரெடி ஆக போகிறது இல்லை, பட் அந்த காட்டன் சல்வாருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரெடி ஆக போகிறேன். இதுதான் நான் டிப்பிக்கலாக என்னோடய டேயில் பண்ணுற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ரெடி ஆகலாமா? என்னோடய ஸ்கின் கேர் முடிஞ்சாச்சு, விச் இஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், அவ்வளோதான் டே டைம் ருட்டீன். ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ அதை சீல் பண்ணுறதுக்கு இந்த பவுடர், விச் இஸ் த லாக்மே ஃபேஸ் பவுடர். இது ஆல்மோஸ்ட் காலியாக போகிறது. இப்போ இது நான் எப்போவுமே இப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ இப்படி கொஞ்சம் திருப்பி ஆட்டினோன்னா அந்த லூஸ் பவுடர்லாம் கொஞ்சம் கீழே கொட்டும் மூடியில், அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இது ரொம்ப காலி ஆகுது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேப்பர் கொட்டுது. இது இந்த கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய தடவை காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஐ திங்க் இட்ஸ் பின் அ வைல் சின்ஸ் ஐ ஷோட் இட் யூ அகைன். ஓ வெயிட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மாண்டாஜ் பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சா? ஸோ இப்போது ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் பவுடர் ஆல் ஓவர் த ஃபேஸ். இதில் பெருசாக கவரேஜுன்னு கிடையாதுங்க. ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் இருக்கும், ஒரு கோட்டிங் பிரைட்டனிங் எஃபெக்ட் அண்ட் அது அந்த ஸ்கின் கேரோட அந்த ஷைன் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ஈவன் டோன் கொடுக்கும். திஸ் கனக்கா இஸ் ஸ்டில் ஹியர். அந்த கிளிண்டாமைசின் அந்த ஆயின்மெண்ட் நைட் ஆனால் போடணும் அப்படின்னு சொன்னாங்க என் டெர்மட்டாலஜிஸ்ட். அது போட்டு இப்போ சுத்தமாக இது வலிக்கலை, இல்லை கொஞ்சம் வலிக்குது, பட் அப்போ இருந்த மாதிரி இல்லை. அண்ட் லைட்டாக ஃப்ளாட் ஆகிருக்கு. ஆக்சுவலி சம்டைம்ஸ் இந்த பிம்பிள்லாம் போகும், பிம்பிள்லாம் டிராஸ்டிக்காக குறையும்னு சில ஃபார்மசி ஆயின்மெண்ட்ஸ் நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அதில் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் சில ஆயின்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும். அது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த பிம்பிள் மேலே அந்த ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 நைட்ஸ்லேயே அது கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இட்ஸ் லைக் ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் சம்திங் லைக் தட் ஐவ் ஹர்ட். ஐ மீன் ஐம் நாட் ஷுர் இஃப் ஐம் ரைட். பட் எனக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ரேராக, மீனிங் அது ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர் உங்களை யூஸ் பண்ண சொன்னால் அப்படி தான் யூஸ் பண்ணும். மற்றபடி அது ரொம்ப ஓவர் டூ பண்ணால் யூஆர் ஆக்சுவலி டேமேஜிங் யுவர் ஸ்கின். விச் இஸ் வை இந்த கிளிண்டாமைசின் கூட எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பிம்பிளுக்கு ஒரு விஷயம் கேட்டதே கிடையாது. இது ரொம்ப என் ஃபேஸ் இங்கே ரொம்ப சென்டரில் வந்துடுச்சு. அண்ட் பிகாஸ் என்னோடய ப்ரொஃபஷன் நான் கேமரா முன்னாடி இருக்கணுங்கிறதுக்காக நான் இது ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்கள கேட்டேன். மற்றபடி
I wouldn't have asked. But even then அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ஆயின்மெண்ட் அவங்க எனக்கு ஒரு டோசேஜ் கொடுத்துருக்காங்க. இது போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு அது தொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன், ஏதாவது இப்படி யூ கம் அக்ராஸ், இப்போ நான் உங்களுக்கு பேர் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஐ எம் நாட் ட்ரைங் டு சே நோ, பட் யூ ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். அண்ட் நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நாளைக்கு என்கிட்டயோ வந்துட்டோ இல்லை வேறு யாரோட வீடியோ பார்த்துட்டு அதில் அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால நான் இப்படி பண்ணி இதை ட்ரை பண்ணேன், அப்புறம் எனக்கு இப்படி டேமேஜ் ஆச்சுன்னு நீங்கள் அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் இப்போ என்னோட இடத்துல இருக்கிற நான் இல்லை யார் அப்படி இருக்காங்களோ அவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போடுறாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க நடந்துக்கணும் தான், தெர் இஸ் நோ டவுட். ஆனால் உங்களுக்கு வந்து அதை விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன் சொல்லுங்கள், இது வந்து உங்கள் மூஞ்சி தானே, லைக் உங்களோட ஃபேஸ், உங்களோட லைஃப், உங்களோட காசு, உங்களோட இதெல்லாம் நீங்கள் செலவழிக்கும் போது நீங்கள் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அதில் பெரிய எஃபெக்டும் இல்லை, உங்களுக்கு தான் அதில் அது நல்ல எஃபெக்டாக இருந்தாலும் அது நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க, அது கெட்ட எஃபெக்டாக இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் தான் அதை தனியாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இது வந்து வெறும் இந்த பிம்பிள் க்ரீமுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, பேசிக்காகவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ரிகாஷன் ஆர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ பவுடருக்கு அப்புறம் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் பேலட். ரீசெண்டாக ஐ வென்ட் டு ஃபியூ நைக்கா ஸ்டோர்ஸ், as in கொஞ்சம் மாலில் சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், சும்மா ஒரு 1 hour மாலுக்கு 2 hours மாலுக்கு அப்படி போயிட்டு. அப்போது நிறைய மேக்கப் விண்டோ ஷாப்பிங் பண்ணேன், மீனிங் ஐ டென்ட் பை இட், விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆர்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல் இஸ் கோயிங் டு கம் அப், ஸோ அதில் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரியலங்க, ஸோ மேபி போடும்போது பிங்க் ஃப்ரைடே சேல் ஏற்கனவே வந்திருக்கலாம், அண்ட் அதில் நான் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கலாம். பட் லைட்டாக உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் சொல்லணும்னு நான் நினச்சேன். உங்களுக்கும் அது வாங்கணும்னு நினச்சி இப்போ பிங்க் ஃப்ரைடே சேல் போயிட்டுன்னா வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து டூ ஃபேஸ்ட் பிராண்டோட கான்டோர் ஸ்டிக், அதோட ஃபோட்டோ இங்கே எங்கேயாவது எடிட்டர் போடுவாங்க. ஓகே, இட் இஸ் ஸோ பிரில்லியன்ட். லைக் நான் வந்து க்ரீம் கான்டோர் எனக்கு இப்போது திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னெல்லாம் டர்மாவில் வரும் நோஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி அது பண்ணுறதுக்கு, மீனிங் நோஸ் கான்டோர் பண்ணுறதுக்காக ஒரு மேக்கப் பண்ண சொல்லி நான் அதை ஆக்சுவலி வாங்கி வச்சுருந்தேன். டார்க் ப்ரௌன் கலரில் அது ஒரு பாட் மாதிரி வரும், இந்த ஜெல் ஐலைனர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பாட் மாதிரி வரும், அது நான் வச்சுருந்தேன். அது வச்சு கான்டோரிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ மூவ்ட் ஆன் டு திஸ் ஹூலா ப்ரான்சர் அண்ட் பவுடர் கான்டோர் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் பெருசாக நான் வந்து க்ரீம் கான்டோரில் இன்வால்வும் ஆகலை, இன்வெஸ்ட்டும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 1 year இருக்குமா தெரியல, இந்த நார்ஸோட லகூனா ப்ரான்சர் ஒன்று இருக்கும். இது வந்து ஹியூவோட ஐலைனர் ஸ்டிக் மாதிரி, இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்ஸோட அந்த லகூனா ப்ரான்சர் நான் வாங்கியிருந்தேன் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இவெண்ட்ஸ்க்கு நிறைய ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு கான்டோர் பண்ணணும்னு ஆசை வரும்போதெல்லாம் வெறும் அந்த பவுடர் கான்டோர் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த நார்ஸோட லகூனாவையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ரியலி லைக் ஹவ் இட் லுக். ஸோ திஸ் டைம் ஐ வாஸ் சும்மா எக்ஸ்ப்ளோரிங் இந்த க்ரீம் கான்டோர் செக்ஷன். அஃப்கோர்ஸ் Fenty பியூட்டியில் தேர் இஸ் அ க்ரீம் கான்டோர் ஸ்டிக், பட் அது நான் பெருசாக பார்க்கல, மேபி ஐ டென்ட் எக்ஸ்ப்ளோர் இட் or சம்திங். பட் ரேண்டமாக இந்த டூ ஃபேஸ்ட் பிராண்டில் பார்க்கும்போது அவங்களோட அந்த க்ரீம் கான்டோர் வாஸ் டூ குட். அதில் ஆக்சுவலி நிறைய ஷேட்ஸ் இருக்குது, ஸோ யூ கேன் பிக் தி இன்டென்சிட்டி ஆஃப் வாட் யூ லைக். ஐ லைக் த டார்க்கஸ்ட் ஷேட். ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஷேட் நேம் as such, பட் நீங்கள் அதில் போனீங்கனாலே அந்த வேரியண்ட்ஸில் whether you buy it online or offline you can see அதில் டார்க்கஸ்ட் ஷேட் இஸ் வாட் ஐ லைக். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் லுக்கிங் லைக். ஸ்மஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போது உள்ளுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். It's looking much nicer in person. I think my lighting is horrible today. So அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட பாபி ப்ரௌனோட லிப் டிண்ட், இந்த ஷேட் ஷேட் இல்லை, அதில் நிறைய ஷேட் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். பட் பாபி ப்ரௌனோட அந்த லிப் டிண்ட்டில் தேவ் லான்ச்டு நியூ சம் என்ரிச்ட் வெர்ஷன் விச் இஸ் லைக் நிறைய இந்த வைட்டமின் சி அதெல்லாம் வச்சு
இட்ஸ் லைக் கொஞ்சம் அந்த பேக்கேஜிங் இன்னும் குண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் த ஃபார்முலேஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் இட்ஸ் ஸோ குட் ஆன் த லிப்ஸ். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அந்த ஃபார்முலேஷனில். இன்னும் லைட்டாக அது வந்து மோர் வேரபிளாக இருக்குது. லைக் பாபி ப்ரௌனோட லிப்டின் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா இது இன்னும் கிளைடிங் ஆன் டெக்ஸ்டரில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த யூனோ த ஒன் தட் வாஸ் enriched with vitamin C or something like that. It looked so nice. The package is also slightly more glittering. நீங்கள் வேணால் நைக்காவில் போய் சும்மா செக் பண்ணி பாருங்கள். But that was also really good. இது ரெண்டும் நான் பார்த்தேன். இது இந்த பக்கம் இன்னும் கொஞ்சோண்டு ஸ்மஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்ஸோட ஃபவுண்டேஷன். நான் முன்னாடி நார்ஸோட ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட ஓல்டு யூடியூப் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் நடுவில் ஓ மை காட், திஸ் மேக்கப் லுக் இஸ் ஆக்சுவலி பிகமிங் எலாபரேட். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஆக்சுவலி ஒரு சிம்பிள் லுக்குன்னு சொல்லி எதுக்கு இந்த ப்ரௌன் ஐலைனர் போட்டேனே தெரியல. நான் போட ஆரம்பிச்சு இப்போ என் கை ஆட்டோமேட்டிக்காக மஸ்காராவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் இப்படிலாம் ரெடி ஆக மாட்டேன். நான் இன்ஃபேக்ட் ஆட்டோ பிடிச்சி தான் இந்த வென்யூக்கே போக போகிறேன். பிகாஸ் நான் தனியாக போகணும் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரைவ். அண்ட் சம்ஹவ் கேபை விட ஐ லைக் ஆட்டோஸ், தனியாக போகணும் அப்படின்னா. ஸோ அதனால நான் ஆட்டோவில் போக போகிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ வை ஐம் டூயிங் ஆல் ஆஃப் திஸ், பட் இட்ஸ் ஓகே. ஐவ் கமிட்டட் டு த ப்ராசஸ், ஐ கெஸ். அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குட் ஃபார் யூ. அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும்போது நம்ம கரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தானே சொன்னேன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா ஓகே அதோட ஆஃபர் எல்லாமே நமக்கு டான் தெரிஞ்சிடும் அட் த கிளிக் ஆஃப் பட்டன். ஸோ அதனால இட்ஸ் வெரி குட். பட் ஆஃப்லைன் ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்கிறேன். we can pick our free gifts. that's so nice-ல. லைக் யூ கேன் பிக். இப்போது சாம்பிள் 4 சாம்பிள் இருக்குன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்ன சாம்பிள் வேணும். சப்போஸ் இஃப் யூஆர் எலிஜிபிள் ஃபார் அ பவுச், அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டர்ஸ்க்குமே கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு பேசிக் க்ரைட்டீரியா இருக்கும். லைக் இந்த ப்ரைஸுக்கோ இல்லை இந்த பிராண்ட்லேருந்தோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்போ தான் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. பட் அதுலேயுமே ஒரு 2 பவுச் இருக்குன்னா நீங்கள் அதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கிஃப்ட்டுக்கு வந்து பெருசாக சாய்ஸஸ் இருக்காது. இப்போ கண்டிஷனர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா எந்த வேரியேஷன் கண்டிஷனர்னு வேணால் நம்ம சூஸ் பண்ணலாமே தவிர அதை தாண்டி யூ won't have like a big option as to like what conditioner to pick, I mean what product to pick. But ஆஃப்லைனில் அது ஒரு ஆஃபர் அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து நான் நைக்கா ஸ்டோரில் தான் அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see how it feels like to do offline shopping. அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணாலும் I wanted to buy it only during sale. ஸோ அதனால I said no thank you அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். I'm using the Nykaa Cosmetics ஓட blush. இது ஐ மேக்கப் பண்ணும்போது நான் இப்படி ஜூம் இன் பண்ணியிருக்கணும்ல, மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி க்ரீம் கான்டோர் வந்து பவுடர் போடுறதுக்கு முன்னாடி போட்டால் இட்ஸ் ஈஸி. இல்லைனா கொஞ்சம் திட்டாக நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். Or you have to like blend it really nicely and warm it up and then you can apply. Blush is also done. If I'm just going to wear the outfit and come and then நான் உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். வெறும் பவுடர், ஐலைனர். பட் ஐஸ் லுக்கிங் நைஸில். ஆக்சுவலி இவ்வளோ ஜூம் இன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், அது கண்ணுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு இது பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இது பிரேம் சூப்பராக பண்ணுவார் எங்கள் யூனிட்டில். எனக்கு ஓரளவுக்கு வருது இல்லை. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் கைஸ். எனக்கு நேச்சுரலாகவே ஒரு ஐப்ரோ கீழேயும் ஒரு ஐப்ரோ மேலேயும் இருக்கும். இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. அது ஏன்னு எனக்கு தெரில. லைக் இப்படி இருந்தால் கரெக்டாக, பட் இப்படி இருந்தால் என் மூஞ்சி மாதிரியே இல்லைல்ல. இப்படி இருந்தால் தான் அது என் மூஞ்சி. ஐ லவ் தீஸ் ஃப்ளாஸ்.
இது ஃப்ளான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஐ லவ் தீஸ் டிஃப்ரென்சஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அப்போ தான் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா யூனிக்காக யாராவது என்னை உருவாக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு இப்போது எது எது கரெக்டாக இருக்கோ அதை க்ரியேட் பண்ணலாம், ஆனால் எது எது தப்பாக இருக்கோ அது க்ரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் சிங்கிள் பீஸ். ஓகே வாங்க போய் நீங்கள் வராதீங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். ஹாய், ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஒரு நல்ல எல்லோ சுடிதார், இதில் இந்த ஒரு மிரர் ஒர்க்லாம் இருக்கும். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி பியோர் காட்டன் சல்வார் செட். ஐ திங்க் திஸ் இஸ் ஃப்ரம் இன்ஸ்டோர் ஃபேஷன்ஸ் ஆர் கலர்ஸ் ட்ரெஸ். இந்த 2 இடத்துல தான் நான் இந்த மாதிரி வாங்குவேன். இன்ஸ்டோர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, கலர்ஸ் ட்ரெஸ்ஸில் நான் காசு கொடுத்து தான் வாங்கணும். பட் 2 இடத்துலையுமே எங்கள் மாமியார் என்னை கூட்டிகிட்டு போய் பழக்கி விட்டாங்க. ஸோ அதனால நான் போய் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுவேன். ஐ கோ ஒன்லி டு த பாண்டி பஜார் ஒன்னுங்க பிகாஸ் ஐ ஃபீல் பாண்டி பஜார் இஸ் அ வைப் அண்ட் ஷாப்பிங் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ் டு கோ எக்ஸ்பீரியன்ஸ் தட் வைப். இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறேன். அதுக்கு இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட சஹாரா சாண்ட்ஸ் லிப்ஸ்டிக் தான் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். So it's like a nice rust nude and in the madri shades I've noticed rust in the color theory adella irukkulla in the rust color romba red ah pogama or mari in the orange in the rust color la potena my skin looks brighter adinu ennoda or color theory இதுக்கு மேலே பாபி ப்ரௌனோட லிப் டிண்ட் தான் நான் யூஸ்வலாக போடுவேன். பட் இப்போலாம் எனக்கு இந்த டிஹெச்சியோட லிப் பாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் I use it just like how I use that tint to change the texture of my on the lipstick and everything and to add a little bit of shine. Of course Bobbi Brown lip tint madri idu varade but for less than half the price I think it does its job. So this is my full look. Thale vandu innum kaayilengadnala or kutti clip potukken and or rubber band kaiyila eduthachu. So I'm going to leave. I'll go watch the play, have fun and maybe share a few snippets with you. Thank you so much for watching this vlog. Virtual hugs unga ellarkume ivlo dooram indha video paathadukku it means the world to me and koodiya seekram innor video la na ungalai meet pandren. Bye. Hi, so generally or get ready with me I just show you snippets of me and the event that I'm going to and adu vandu music oda dhaan neenga paapinga but in the video la it's just so special to me because na pona annike was the finale of this festival. So ella பசங்களோடைய பிளேஸ் அவங்க மற்ற நாட்கள் பண்ண பிளேஸ் எல்லாம் கூட காட் நாமினேட்டட், தே ஒன் அவார்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு நாளுமே தியேட்டர்காரன் பசங்க யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு விதத்தில் அவார்ட் ஜெயிச்சாங்க. ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. பிகாஸ் எனக்கு ராகவ் தியேட்டர் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ரைடு இருக்கோ அதே தான் இந்த குழந்தைங்களை பார்த்தாலும் இருக்கும். எல்லாரும் ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வந்தாங்க, பல வருஷமாக நம்ம கூடவே இருக்காங்க, நிறைய பிளேஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு அவங்களே சொந்தமா கிரியேட்டிவா பிளேஸ் எழுதுறாங்க, அதை இயக்குறாங்க, நடிக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே அவ்வளோ தத்ரூபமா கொண்டு வராங்க. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை தாண்டியும் சில கேரக்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ டெப்த் இருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இந்த தடவை எங்கள் பசங்க எழுதின பிளேஸ் எல்லாம் அவங்க எந்த ஒரு எமோஷனை கேரி பண்ணி அதை எழுதுறாங்கன்னே புரியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ, நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி புக் மை ஷோவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இந்த பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பப்போ ஷோஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீக்கெண்டில் இஃப் யூர் லுக்கிங் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட் தட் கேன் ஆட் ஸோ மச் வேல்யூ டு யுவர் டைம், please do start watching theatre, start watching plays and encouraging these kids because ஒவ்வொரு டிக்கெட்டுமே அது 150 ரூபாவா இருக்கட்டும் இல்லை 300 ரூபாவா இருக்கட்டும், அந்த டிக்கெட் பைசா தான் இந்த என்டையர் ப்ரொடக்ஷனை நடத்துறதுக்கே ஹெல்ப் பண்ணும். அது தாண்டி தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்பான்சர்ஷிப்ஸோ அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இஃப் யூர் ஏபிள் டு அஃபோர்ட் இட், like be it in terms of money or time or something, I would love to encourage you to kindly start watching plays. And on that happy note I would like to end this video. Kuriya seekram ennoru video la unga ellariyum meet pandren. Virtual hugs to all of you and thank you so much for your love and support.